ஆனா திரு வன்னியரசுகிட்டே திமுக தலைவர் மறைந்த கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்காரு, பொது தொகுதியில நிக்கலாம் நீங்க ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னதாகலாம் நீங்களே அது எப்படின்னா அந்த சமூக கட்டமைப்புல இருக்கிற ஒரு கருத்தியல் தானே ஒழிய இல்லையா கலைஞர் அவரு இல்ல கலைஞர் அவர்கள் அந்த மாதிரி நம்ம சொல்றதுக்கான மறுப்பு இல்ல சொல்றாருன்ட்டு நீங்களே பேசியிருக்கீங்க. பொது தொகுதி கேட்டோம். பொது தொகுதி திமுக கொடுக்கல. அப்ப அவங்க சொன்ன நீங்க பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. நீங்க எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ பொது குளத்துல நடக்காதீங்களோ அது போல சொல்லாடல் அந்த வார்த்தை. நீங்க பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது. இது ஏன் நியூஸ் இதை ரெக்கார்ட் செய்கிற வன்னியரசு அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக இருக்கு. அது கலைஞர் தான் சொன்னாரு. நாங்க என்னன்னா எதுக்காக இதை சொல்றோம்னா நான் எந்த இடத்துல நான் பேசுனது மாதிரி எனக்கு தெரியல. என்னன்னா பொது தொகுதி வேணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அதுக்கெல்லாம் நீங்க ஆசைப்படாதீங்க அப்படின்னு நீங்க சொன்னதா நீங்க பேசியிருக்கீங்க. இல்ல அதுதான் அதாவது நான் பேசுனதாக சொல்லியிருக்கலாம். கலைஞர் அவர்கள் ஒரு சமூக நீதியை காக்கின்ற ஒரு தலைவர். அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர். கலைஞர் அவர்களுக்கு பெரியாருடைய கொள்கையை உள்வாங்கி கொண்டவர் தான் அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது சொன்னார் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு செய்தி.